எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி தான். தேங்காய் சோறு, தேங்காய் சாதம். சோறு அப்படின்னா சாதம் தான். இன்றைக்கி நம்ம நார்த் கேரளா சைடில், கண்ணூர் சைடில் ரெடி பண்ணுற தேங்காய் சோறோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. ட்ரெடிஷ்னலில் செய்யும்போது இந்த மாதிரி கிடையாது. இதில் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி தான் செய்யறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்திருக்கு. 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கு. மட்டை அரிசியில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்டியாக இருக்குது. இல்லை இருந்தால் உங்களுக்கு எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அரிசிக்கு தகுந்த மாதிரி அதில் வேகிறதுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியோட அளவு மட்டும் வித்தியாசமாகும். மட்டை அரிசி 2-3 டைம் கழுகானதுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம சாதம் செய்யறது. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல மணமாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, நல்ல ஒரு டைம் வதக்கி எடுத்தால் போதும். இதுக்குள்ளே அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். 1 கப்பு மட்டை அரிசிக்கு நல்லா வேகிறதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1.5 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால 4.5 கப் அளவு தண்ணி நம்ம இப்போ ஊற்றிருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2 பிஞ்சு அளவுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், நிறைய தாராளமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து தண்ணியோட அந்த உப்போட டேஸ்ட்டு கரெக்டாக ஆகணும். அதுக்கப்புறம் மட்டும்தான் அரிசி சேர்க்கணும். அரிசி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த ஒரு சாதம் கறி ஊற்றி தான் சாப்பிட்றது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக அதில் ஊறிடுச்சு. அரிசியும் நம்ம அதை தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க வேணுன்ட்டு இல்லை, இப்போவே கொஞ்சம் சூடாக இருக்குது. அதுக்குள்ளே அரிசியும் சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம இது வேகிறதுக்கு விட்டுக்கலாம். மட்டை அரிசி வேகிறதுக்கு 4 விசில் தேவைப்படும். நல்ல மட்டை அரிசியாக இருந்தால் 4 விசில் தேவைப்படும். நான் இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா தேங்காய் எல்லாம் தண்ணிக்கு மேலே தான் நிற்கிது. 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3/4 வெந்திருக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு விசில் வச்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக வெந்து கிடைக்கும். தேங்காய், இந்த மசாலா இதெல்லாம் தண்ணிக்குள்ளே, இந்த சாதத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு விசில் கூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் 3/4 வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் இன்னும் மிச்சம் இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுருக்கு. தேங்காய், மசாலா அதெல்லாம் இந்த சாதத்துக்குள்ளே நல்லா கலந்துருக்கு. இந்த டைமில் நம்ம இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் லாஸ்ட் ஒரு விசில் கூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யும்போது 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாதம் எவ்வளோ வேகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது விசில் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா இன்னொரு வெசலில் மாற்றி ஓப்பன் வெசலில் அந்த தண்ணி வற்றிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சாதம் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் கறி தான் இதுக்கு சைட் டிஷ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ட்ரெடிஷ்னலில் செய்யும்போது தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் கொஞ்சமாக துருவி போட்டு மசாலா எதுவுமே சேர்க்காம தான் செய்யறது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.